بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأحسن كما أحسن الله إليك. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி துவக்கம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான மன்போலன்வார் அரபிக் கல்லூரியின் முதல்வரும் கடலூர் மாவட்ட அரசு ஆணையமான எங்கள் மதரசாவில் இப்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய நூருல் அமீன் ஹஜரத் அவர்களை, நம்மளும் அந்த மதரசாவில் தான் ஓதி பட்டம் வாங்கினோம். அவங்க காலத்துக்கு முன்னாடி, எங்கள் காலத்துக்கு பின்னால் ஹஜரத் வாங்க. அடுத்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய நண்பர் வண்டலூரில் அமைந்திருக்கக்கூடிய புகாரியா கிழக்கரை புகாரியா ஆலிம் அரபிக் கல்லூரியின் முதல்வரும் எங்களுடைய மதரசத்து நிஸ்வான் அந்த மதரசாவினுடைய தலைவருமான நாங்கள் நடத்தக்கூடிய மதரசா, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எங்களுடைய நண்பர் PS சையத் மசூத் ஜமாலி MA PhD அவர்களே, இந்த பள்ளிவாசல் கட்டும் போது ஆரம்பத்தில் அவங்களாம் எங்கள் கூட உறுதுணையாக இருந்ததேன். இது அடிக்கல் நாட்டினோம், எங்கள் கூட ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவங்க. மேலும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அப்துல் மஜீத் ஹஜரத் அவர்களே, அடுத்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மன்சூர் காசிமி ஹஜரத் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசாத் பாய் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அப்துல் ஹை ஹஜரத் அவர்களே, இவர்கள் அனைவரையும் இந்த விழாவில் நான் அதிகமாக பேச வேண்டும் என்று விரும்பவில்லை. என்னுடைய ஒரு சில விஷயங்களை மட்டும் இங்கே கூறிவிட்டு நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியார்கள், உலமா பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான முறையில் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும் சலாத்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 40 ஆண்டுகள் நான் மார்க்கப்பணி செய்திருக்கின்றேன். இமாமத் பணியில் தான் சிங்கப்பூர் மலேசியாவில் நம்ம பணியாற்றணும். ஒரு குறிப்பிட்ட வயது மூப்பு ஏற்பட்ட பிறகு அல்லாஹ் தஆலா ஓய்வு கொடுத்தான். நாம் ஊருக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு என்னுடைய பணி முடித்து. இந்த 10 வருஷ காலத்தில் 1993ஆம் ஆண்டு அல்லாஹ் இந்த இடத்தை எங்க கையில கொடுத்தான். என்னுடைய நண்பர் VS சாவுலமின் மொழி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, வரலை. நாங்கள் 2 பேரும் மண்பைகள் தான். பொட்டல் காடா கடந்த இடம் 1993 ஒண்ணுமே கிடையாது, செம்மண் காடு இது. அப்ப இந்த இடத்துல ஒரு பள்ளி நிறுவனம் அப்படிங்கும் போது எல்லாரும் சிரிச்சாங்க. பொட்டல்ல கொண்டு போய் பள்ளிவாசல் கட்ட போறீங்கன்னு கேட்டாங்க. இருந்தாலும் கூட மனம் தளரவில்லை. அல்லாஹ் எங்களை கூப்பிட்டு கட்ட சொல்லி இருக்கிறார். என்னை அல்லாஹ் தஆலா அவனுடைய அடியானாக ஏவி ஒரு ஏஜெண்டாக என்னை ஏற்படுத்தி இந்த இடத்தில் பள்ளியை நிறுவ வேண்டும் என்று முறையிட்டான். நாங்கள் ரிட்டையர்ட் ஆகி முதிர்ச்சியான நேரம்தான். ஒவ்வொரு இடமாக சென்று காசை கலெக்ஷன் செய்து ஒரு அழகான பள்ளியை மனம் நிரம்ப அழகான சந்தோஷத்துடன் இந்த இடத்தில் இந்த பள்ளியை நிறுவினோம். அதோடு நிப்பாட்டவில்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மதரசாவை கட்ட வேண்டும் என்று என்னுடைய ஆப்த நண்பர் மலேசியாவில் இருக்கின்றார்கள் அன்வர் ஹுசைன் ஹாஜியார், அவங்கள்ட்ட போய் சொன்னோம். அவங்களுடைய உதவியில் மனசா கட்டப்பட்டது. சாதாரணமாக ஒரு பள்ளியையும் ஒரு மதரசாவையும் அழகான முறையில் நிறுவி இந்த இடத்தையும் நாங்கள் எங்களுக்காக சொந்தமாக்கி கொண்டோம். இதெல்லாம் இந்த மக்கள் உட்கார்ந்துருக்க இடமெல்லாம் எங்களுக்கு சொந்தமான இடம் தான்.
அப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் கொடுத்தான். அன்னைக்கு நாங்கள் இவ்வளவு எதிர்பார்க்கல. இந்த பள்ளி நடத்துறதுக்கு ஒரு இமாம் போட்டு சம்பளம் கொடுப்பதற்கு கூட எங்களுக்கு தாக்கத் இல்லை. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம். ஏன் கவலைப்படுகின்றார் என்று அல்லாஹு தாலா என்ன செய்தான் அப்படின்னா, வீட்டில் ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுதுல நம்ம கேட்டோம், இதை உயர்வடைய செய்ய வேண்டும் யா அல்லாஹ் அப்படின்னு. ஒரு நாள் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறேன். 2 சின்ன பையங்க, சியாமும் ரியாசும், 2 பேரும் மோல்வி மண்பொய்கள் தான். எங்கள் வீட்டுக்கு மோட்டர் சைக்கிளில் வந்து முகம் கருத்தரிக்கின்றது, வேர்வை தோய்ந்த முகத்துடனே எங்களிடத்தில் அவர் கேட்கின்றார்கள், அதில் இந்த பள்ளிவாசலில் நாங்கள் மதரசா வச்சு நடத்தட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னால தான் இந்த ஆசாத் பாய் அன்வர் ஹுசேன் அவங்களும் சேர்ந்து இங்கே வந்தாங்க. இதை பார்வையிட்டு அப்போ போனார் ஆசாத் பாய். அதன் பிறகு இவங்க வந்து என்னிடத்தில் கேட்கும் பொழுது மறு வார்த்தை நான் சொல்லவே இல்லை. சாவியை எடுத்து அவர்கள் கையிலே அப்படியே கொடுத்து மதரசா நடத்துங்கள் என்று சொன்னேன். அல்லாஹ் இன்னைக்கு எப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொன்னா, அழகான பசுமையான ஒரு நீரோடை ஓடக்கூடிய இடத்திலே பசுமை நிறைந்த மரங்கள் சோலையாகிவிட்டது. பறவைகள் அங்கு அமர்ந்து கொண்டு கீச் என்ற குரல் எழுப்புகின்றது. அது பூரா அல்லாஹ்வை தியானித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் இங்கே உருவாக்கி இருக்கின்றான். நான் விட்டுட்டேன். இந்த இடத்திலே அல்லாஹ் ஆழமரமாக அதை வளர செய்து இன்று மாணவர்கள் அனைவரும் இங்கு அமர்ந்து அல்லாஹ்வை தியானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுக்கு நான் வரும் பொழுதெல்லாம் மாணவர்களை பார்த்து சந்தோஷம் அடைவேன். அதற்குமார்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க, இங்குள்ள செய்திகளை சொல்வார்கள். மனம் எனக்கு அப்படியே நிரம்பி வழிந்துவிடும். அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று என் மனம் நாடுகின்றதோ அதையும் நான் விடாமல் செய்து கொண்டுதான் இருந்தேன். அல்லாஹ் ரிஸ்கை கொடுத்திருந்தான், அவர்களுக்கும் நான் கொடுத்தேன். இன்று அந்த பள்ளியின் மேல்தளம் கட்டப்பட்டிருக்கின்றது, மதரசாவில் மேல்தளம் கட்டப்பட்டிருக்கின்றது. அவர்கள் எந்த பிரதிபலனையும் அவர்களிடந்து நாம் எதிர்பார்க்கவே இல்லை. இன்று வரை நடத்துங்கள் என்று சொன்னேன், நடத்தினார்கள். இன்று வரை அந்த அசர்மாரோட கூப்பிட்டு கேளுங்க, அதற்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இவ்வளவு பெரிய புகழ் உயர்ந்தோங்கி நிற்கின்றது என்று சொன்னால், அன்று நான் போட்ட வித்து இன்று முளைத்து ஆழ மரமாகி அதில் பசுமையா பறவைகள் இருந்து கீச் என்ற குரலை எழுப்புகின்றதே, அது அல்லாவிடம் போய் சேருகின்றது. அந்த அளவிற்கு உயர்வான ஒரு சூழ்நிலையை இங்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். நான் பெருமை அடிக்கவில்லை, நடந்த விஷயங்களை சொல்லுகின்றேன். அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக. அன்பு நிறைந்தவர்களே, இந்த ஒரு அழகான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எல்லாம் இங்கு வந்து இந்த சிறப்பான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்திருக்கின்றான். கோடி கோடி நன்றிகளை அல்லாஹ்வுக்கு செலுத்தினாலும் ஈடாகவே முடியாது. அந்த அளவிற்கு உயர்வான ஒரு தன்மை கொடுத்திருந்தான். அடிக்கல் நாட்டும் பொழுது 40 உலமாக்கள் இங்கே கடைநல்லூரில் இருக்கக்கூடியவர்களை கூட்டி வந்து இந்த பொட்டல் காலையிலே உட்கார வைத்து டீ போட்டு கொடுத்து அடிக்கல் நாட்டி உருவாக்கப்பட்டதுதான் இந்த பள்ளி. இங்கு என்னுடன் ஒத்துழைப்பு செய்தவர்கள் இதோ அமர்ந்திருக்கிறார்களே, முஸ்தபா அவர்கள் தான் இங்கு முதல் வீடு கட்டியவர்கள். அருமையான சகோதரர், அவர் எனக்கு அவ்வளவு உதவி செய்தார், சப்போர்ட் செய்தார். அவருடைய குடும்பத்திற்கு நாங்கள் துவா செய்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பள்ளியும் மதரசாவும் உருவாக்கப்பட்டு இன்று உயர்வடைந்திருக்கின்றது. அனைவரும் துவா செய்யுங்கள், நாங்களும் துவா செய்கின்றோம். வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் மனமாற தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உயர்வான ஒரு சூழ்நிலையை மென்மேலும் இந்த இடத்தில் உயர்வடைய செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நான் நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.